வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ரொஃபைல் லைட் கான்கிரீட்ட உடைக்காம எப்படி பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு முறையில பண்ணுவாங்க. ரூஃப் பலவ அடிச்சு முடிச்ச அப்புறம், நம்ம கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான என்ன டிசைன்ல நமக்கு லைட் வேணும், அந்த டிசைனுக்கு ஏத்தவாறு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் மார்க் பண்ணி டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம ரீப்பர் எடுத்து கட் பண்ணணும். முள்ளாணி யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுற அளவு ரீப்பரை வச்சு நம்ம அடிக்கிறோம். ரூஃபில் பலவை இழக்குன அப்புறம் நமக்கு வச்ச ரீப்பரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது நம்ம என்ன டிசைனில் நம்ம ரீப்பர் அடித்து வச்சோம் அதே டிசைனில் அழகாக நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தேய்ப்பு முடிஞ்ச அப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சேனலை நம்ம அதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது ஃபிட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ட்ரில்லு ஃபிஷர் ஸ்க்ரூ வச்சு நம்ம இதை ஃபிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம க்ரோட் யூஸ் பண்ணி இந்த சேனலை நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணி வைக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது ரூஃபில் மிஷின் போட்டு நம்ம காங்கிரீட் உடைக்க அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே சேனலில் ஃபிட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு நம்ம பவர் சப்ளை எப்படி எடுக்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ரீப்பர் அடிக்கும்போது நம்ம பைப்பிங் பண்ணும்போது இந்த என்ன டிசைனுக்கு நமக்கு தேவையோ அந்த டிசைனுக்கு ஏற்றவாறு நம்ம பைப்பை பக்கத்தில் வச்சு விட்டுருப்போம். அதனால் நம்ம ஒயர் இழுக்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது. ஓகே நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.